ப்ரோ, ஒரு வழியா மசினகுடி வந்தாச்சு ப்ரோ. இந்த பஃபல்ல இன்னும் அங்கதான் இருக்கு. இல்லை இது வேறையா? ஆக்சுவலாக நாங்கள் வந்து மசினகுடி வந்து ஒரு டீயை போட்டு திருப்பி ரிட்டர்ன் ஆகிட்டோம். அந்த சைடு போனால் ஊட்டி போயிட்டு அதுக்கப்புறம் தான் சேலம் போகணுமா. அது வந்து கொஞ்சம் சுற்று. நீங்கள் இப்போ வந்த வழியாகவே வந்துட்டு அங்கே ஒரு ரைட்டு கட்டாச்சு. அந்த ரைட்டில் போனீங்கன்னா டைரெக்டாக சேலம் போயிடலாம். அதுதான் பார்ப்போம் அப்படின்னா. ஸோ அதனால் ரிட்டர்ன் ஆயாச்சு. சரி, மசினகுடியிலேருந்து இந்த சைடே போயிட்டு போனோம். பட் நல்லா இருக்கு ப்ரோ மசினகுடி ரோடு. வழியா விடுங்கயா. இது வேற ஒரு பைக் தான் வச்சு ஒரு பஸ் தான் போக முடியும் போல. சைடு கூட வாங்க முடியாது போலயே. எங்கேயாவது கொஞ்சம் கேப்பு கிடைச்சா பூந்தெல்லாம் காலி. அப்பாடி இங்க பாருங்க ப்ரோ, எவ்வளோ மான், கிட்டத்தட்ட 100 மான் இருக்கும் போல. அப்பா வந்தா மசினகுடி வாங்கடா. அப்பா சரியான பிளேஸ் ப்ரோ. அப்பா ஊட்டி வந்தா மசினகுடி கண்டிப்பா போகாம எங்கேயும் போகாதீங்க. மசினகுடி முதுமலை இது ரெண்டும் போகாம போகாதீங்க. செம்ம பிளேஸ் ப்ரோ. ஒர்த்துனா ஒர்த்து, அவ்வளோ ஒர்த்து. நம்ம பார்த்த வேற எல்லாம் ஒர்த்து வருமா? செம்மையா இருக்கு. இந்த ரோடு தான் வருங்க சைடுல அப்படி இருக்கு. பாருங்க யானை சாணம் சைடுல கிடக்கு. யானை எதுவும் வந்துச்சா என்னன்னு தெரியல, பயமா இருக்குது வேற. பாருங்க யானை சாணம் தான் நூறுல கிடக்குது. அடிக்கடி கிராஸ் ஆகும் போல ப்ரோ. இந்த சைடுல இருந்து அந்த சைடு, அந்த சைடுல இருந்து இந்த சைடு. எங்க ப்ரோ வரையில ஒரு யானை பார்த்தோம். இப்போ ரிட்டர்ன் பார்க்க ஒரு யானை பார்க்கலான்னு பார்த்தா சான்ஸ் கிடைக்காது போல. நல்லா பெரிய யானையா பார்க்கணும் ப்ரோ. நான் பார்த்தது குட்டி யானை தான். இன்னும் ஒரு வருஷத்து யானை அப்படிதான் இருக்கும். ஒரு வருஷத்து யானை 2 வருஷத்து யானை அவ்வளோ மேக்ஸிமம் அவ்வளோ கூட இருக்காது. ஒரு வருஷத்து யானையாக தான் இருக்கும். உங்களுக்கு கேமராவில் பார்க்குறப்ப அது கொஞ்சம் பெருசாக தான் தெரியும். ஆனால் நேரில் பார்த்தப்ப கொஞ்சம் குட்டியானையாக தான் இருந்துச்சு. தனியாக வந்துருச்சு போல், யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் அது வெளில போயிடுச்சு. பாருங்க ட்ராவல் 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 எவ்வளோ பேர் ட்ராவல் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாம் கார். கர்நாடகா, ஹிமாச்சல் பிரதேஷ், கேரளா. கேரளா அந்த சைடு பக்கம். கேரளா ஆமாம் இல்லை, கேரளா கர்நாடகா அந்த சைடு ரொம்ப பக்கம் இல்லை. அதனால் எல்லாம் வந்துடுறாங்க ப்ரோ. பட் ஹிமாச்சல் பிரதேஷ் கொஞ்சம் கூட. ஹிமாச்சல் பிரதேஷ்ல இருந்து தான் பார்த்தேன். பாருங்க டிராவலர் தான் எப்பவுமே. நாங்கள் தான் டிராவல் தான். நாங்கள் தான் டிராவலே நாங்கள் தான். இப்போ பாருங்க எவ்வளோ டிராவலர் இருக்காங்க. அப்பா நம்மால் மட்டும் தான் இன்னும். நாங்கள் தான் டிராவலே நாங்கள் தான். எப்பவுமே நாங்கள் தான். ஓ ப்ரோ அந்த இடம் ப்ரோ. சொன்னல அந்த யானை இன்னும் இங்கேயே நிற்கிது ப்ரோ. ரொம்ப வயசான யானை போல. இல்லை இது ஆக்சுவலா ஆமாம் ப்ரோ. இது அது இல்லை ப்ரோ. அதே யானையா? அது ஆனால் வேற இடத்துல இல்லை பார்த்தோம். என்ன ப்ரோ நிற்கவே விட மாட்டுறாங்க. போங்க போங்க போயினே இருங்க அப்படிங்கிறாங்க. அது பாவம் ஏதோ வயசான யானையை வந்து சோக்கு விட்டுருப்பாங்க போல ப்ரோ. வேற யானையே இல்லை.
சும்மா இங்கே பக்கத்தில் பக்கத்தில் அப்படியே சோப்பு விட்டுருப்பாங்க போல எனக்கு அப்படியே தெரியுது. ஆனால் ரொம்ப உடம்பு சரியில்லாத என்ன மாதிரி இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அப்படிதான் இருக்கும். வந்தவங்க ஏமாந்து போகக்கூடாது அப்படின்றதுக்காக சும்மா யானையை இப்படி விட்டுருவாங்க போல. ஆனால் மசனகுடியில யானையை நல்லா பார்க்கல, ஒரு யானையை தவிர. போயிட்டு வரதுலேருந்து இங்கேயே நிற்கிது, அது என்ன அர்த்தம்? பட் யானையை பார்த்தவங்க கொஞ்சம் அந்த வீடியோ அப்போ தான் கமெண்ட் பண்ணுங்க, பார்த்தீங்களா இல்லையா அப்படின்ட்டு. பாருங்க எவ்வளோ டிராவலர் இருக்காங்க. இது வந்து ரொம்ப ஒரு மோஸ்ட் டூரிஸ்ட் பிளேஸ் ப்ரோ. அதனால தான் இவ்வளோ க்ரௌடு. பத்தாவது நீ ஒரு வீக் டேஸ் வேறையா, லீவ் நாள் வேற, கரெக்டாக சனி ஞாயிறு சாட்டர்டே சண்டே கரெக்டாக மாட்டிக்கிச்சு. எல்லாம் வீக்கெண்ட் என்ஜாய் பண்ண வந்துட்டாங்க, அவ்வளோதான். அதனால தான் அவ்வளோ இது க்ரௌடு. பட்டு நம்ம வந்து இதை வந்துச்சு வீக்கெண்டு, கரெக்ட் வீக்கெண்ட் வந்தாலும் அப்படி ஆயிடுச்சு. நான் வீக் ஸ்டார்டிங்கில் வந்தோம்னா ஒரு நாளையும் பார்க்க முடியாது. டிராவல் 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 போங்க, டிராவல் பண்ணுங்க. உங்க எல்லாருக்கிட்டையும் ஒரு பைக் இருக்கும், யாருக்கிட்டையும் பைக் இல்லைன்னு சொல்லாதீங்க. போங்க, இப்பயே போய் இடத்த சுற்றி பாருங்க. சுற்றி பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. போங்க, இப்பயே போங்க. இந்த வீடியோ ஆக்சுவலாக எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க இந்த இதோட வேற வெர்ஷனு, இது வந்து நம்ம வெர்ஷனு. திறமை இல்லை திறமை இல்லை திறமை இல்லை அப்படி நீங்க ஒருபோதும் நினைக்க கூடாது. இது நல்ல வேலை, இது மாதிரிலாம் பார்க்காம செத்து போயிட்டா மனசு கேட்காது. இது மாதிரிலாம் பார்த்துட்டு நாளைக்கே செத்தாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை ப்ரோ. இதெல்லாம் பார்க்காம அனுபவிக்காம செத்தா இப்படி இன்னும் நிறைய இருக்கு. ஆக்சுவலாக வந்து 50% ஆஃப் சவுத் தமிழ்நாடு வந்து கவர் பண்ணி வச்சு அடுத்த இப்போ வந்து நார்த்து கவர் பண்ணிட்டு இருக்கோம். அடுத்த வந்து கேரளாவை முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு அடுத்த நார்த் தான், நார்த் சைடு தான் ஃபுல்லாக, நார்த் இந்தியா சைடு தான் போனோம். இல்லை ஃபஸ்ட்டு அதான் இப்போ வந்து நார்த் 50% ஆஃப் முடிச்சாச்சு. முடிச்சுட்டு அடுத்த வந்து கேரளா முடிச்சுட்டு தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஹில் ஸ்டேஷனும் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நார்த் இந்தியா ஃபுல்லாக. எல்லாமே ட்ராவலர் ஹாய் காமிச்சிட்டு வராங்க. பட் ஆள் சேர்ந்தா நல்லாயிருக்கும். இந்த வீடியோ யாராச்சும் பார்க்குறவங்க இன்ட்ரெஸ்டாக இருந்தீங்கன்னா வாங்க, கண்டிப்பாக போகலாம். ஆனால் ஒரு இது என்னென்னா ரைடிங் ஜாக்கெட் இருக்கணும், ஹெல்மெட்டு, நல்லா குவாலிட்டியான ஹெல்மெட்டு, ரைடிங் ஜாக்கெட், இது 2 இருந்தால் போதும் மஸ்ட்டு. நாங்களே இதுதான் போட்டுட்ருக்கோம். நீ பேடு பெருசாக தேவையில்லை, நீ பேட் பட் வாங்கணும். இது மட்டும் இருந்தால் கண்டிப்பாக வாங்க, ஜாயின் அடிச்சுக்கலாம். ஏன்னா 2 பேர் 3 பேர் போகிறத விட இன்னும் ஒரு 10 பேர், ஒரு குரூப்பாக 10 பேர் தனியாக இண்டிவிஜுவல் பைக்கில் போகணும்னு வச்சுக்கலேன், வேறு லெவல் ப்ரோ. அதெல்லாம் அல்ட்ராவாக இருக்கும், அதை விட இங்கே அல்ட்ராவாக இருக்கு பாருங்க நேச்சரு. ஸோ ஐயா, நான் வந்து இப்போ வந்து வீட்டையே மறந்துட்டு சுற்றுறேன் ப்ரோ, அவ்வளோ சூப்பராக இருக்கு. அந்த மாதிரி ஒரு 10 பேர் போனால் சூப்பராக இருக்கும் ப்ரோ. சும்மா இந்த 2 பேர் 3 பேர்னாலும் ஓகே, அது தனி பாட்டிங்க, அது நல்லாயிருக்கும். பட் இன்னும் 10 பேர் போகிறது அது வேற லெவல் அல்ட்ராவாக இருக்கும் சொல்கிற மாதிரி. ட்ரெயின் பெட்டி மாதிரி 50 மீட்டருக்கு ஒருத்தர் 50 மீட்டர் ட்ரெயின் மாதிரி சல்லுன்னு போகலாம், செம்மையாக இருக்கும். ஒரே டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி 10 பேர் போனால் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ப்ரோ ட்ராவலு. இங்கே மாடு தான் ப்ரோ அதிகமாக இருக்கு, எதாச்சும் யானைலாம் கிடையாதுன்னு நினைக்கிறேன்.
பாருங்க, மான் 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 கிட்டத்தட்ட இங்கேயே ஒரு 2000 மான் இருக்கும் போல. எல்லா இடத்துலயுமே 100-150 தான் இருக்கு மான். இங்க பாருங்க, இங்க இருந்து அந்த எண்டு அங்க இன்னும் அங்க வரைக்குமே இருக்கு. ஓஹோ, கார்ல உள்ள பிளாஸ்டிக் எல்லாத்தையுமே வாங்கி கீழே போடுறாங்க ப்ரோ. பிளாஸ்டிக் ஆட்டல் விட போல. எத்தனை ஸ்பீட் பிரேக்கரு அத்தாடி! 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்பா, 10 ஸ்பீடு பிரேக்கர் அட்ட டைம்ல. ஐயோ, இங்க இருந்து என்ன வாங்குறாங்க? நம்ம டிக்கெட் எதுவுமே வாங்கலையே. ஓ, ஒருவேளை அங்கிட்டு போறதுக்கா? ப்ரோ திட்ட போறாங்க ப்ரோ. ஓஹோ, 4 வீலருக்கு மட்டும் ஏதோ அமௌண்ட் உள்ள போல ப்ரோ. 2 வீலருக்கு அமௌண்ட் இல்லை போல. ஏய் அப்பா, இவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. இதில் என்னன்னா இந்த கிளைமேட்டுக்கு தான் ப்ரோ இப்போ நல்லா இருக்கு. இதே இந்த டைமில் வெயில் அடித்தா நல்லா இருக்குமா என்னன்னு தெரியல. இந்த கிளைமேட்டுக்கு தான் இந்த லொக்கேஷன் நல்லா இருக்கு. அது ஒரு மழை வர மாதிரி. கண்டிப்பாக இன்னொரு தடவை இந்த சைடு வரணும் ப்ரோ. கேரளா போகிறப்ப மசனகுடி கண்டிப்பாக இன்னொரு தடவை வரணும். பட் வந்த இடத்துக்கே வந்தால் போர் அடிக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ணால் தான் ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். எப்போ ஆனால் நார்த்து தான் ப்ரோ. பார்த்தீங்களா நார்த் சைடு எவ்வளோ சூப்பராக இருக்கு. இது வந்து அதெல்லாம் கர்நாடகா. இப்போ கர்நாடகாவில் போயிட்டுருக்கோம். அந்த இது அமௌண்ட் வாங்கினா இல்லை, ஆக்சுவலாக அதான் பார்டர்னு நினைக்கிறேன். எல்லாம் இந்த ஃபாரஸ்ட் ஆஃபீஸருக்கு போகிற ஏரியான்னு நினைக்கிறேன். அவங்க தான் அந்த சைடு சுற்றிட்டு இருப்பேன் நினைக்கிறேன். கர்நாடகா ஒரு உள்ள 10 கிலோமீட்டர் வந்திருப்போம் நினைக்கிறேன். வந்திருப்போம் கண்டிப்பாக. அந்த இது என்ட்ரன்ஸ் ஃபீஸ் வாங்கினா இல்லை, அது அங்கே தான் கரெக்டாக இது கர்நாடகா பார்டரு. அப்போதான் ப்ரோ ஃபர்ஸ்ட் டைம் கர்நாடகா அந்த சைட்லாம் வரேன் ப்ரோ. ஃபர்ஸ்ட்டு உன்னோட லைஃபு உன் கையில் இல்லை ப்ரோ. டெத் இஸ் அன்எக்ஸ்பெக்டடு. அதாவது நீ வந்து அடுத்த நிமிஷம் உயிரோட இருப்பியான்றது உனக்கே தெரியாது. மேபி இப்போ ஹார்ட் அட்டாக்கோ ஏதோ வந்துச்சு என்ன பண்ணுவேன். அதனால ப்ரோ இந்த மாதிரி பிளேஸை சுற்றி பாரு ப்ரோ. அடுத்த குறை சொல்கிறத விட்டுட்டு எஃபிஜெட் தான் வச்சுருக்கான். அங்கே பாருங்க தேன்கூட்டு ஒரே மரத்துலையும் கிட்டத்தட்ட 5 தேன்கூட்டு இருக்கு. எஃபிஜெட் தான் வச்சுருக்கான். என்ன பெரிய ட்ராவல் மாதிரி ஊர் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு ஒருத்தன் சொன்னான். அது இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன். அவனை நான் ரொம்ப லைக் பண்ணுறேன். ஒருத்தனை இழிவுபடுத்தினாதான் அவன் வந்து அதை தட்டி கழிக்கணும்ட்டு முயற்சி பண்ணிகிட்டே இருப்பான். அவங்களோட போகலாம். பரவாயில்ல வாங்க போவோம். ஐயோ ப்ரோ, என்ன ப்ரோ சம்பவம் ஆகி போச்சு ப்ரோ. டவர் வேறு கிடைக்கல, ரூட்டு காட்ட மாட்டேங்குது ப்ரோ. இப்போ அது வந்து ரூட்டு காமிச்சிட்டு இருக்காரு. TN 66F2106. இந்த வண்டிக்காரர் தான் ரூட்டு காமிச்சிட்டு இருக்காரு. ரூட்டு தெரில ப்ரோ, 1 பாயிண்ட் தான் காமிக்குது. அவர்கிட்ட ரூட்டு கேட்டோம் சார் எப்படி போகணுன்னு. சரி அங்கே தான் போகிறோம், அப்படியே பின்னாடியே வாங்க அப்படின்னாரு. ரொம்ப நன்றிங்க. தமிழனுக்கு தமிழன் தான் வருவான். அவர் வந்து ஏதோ ட்ராவல் ஓட்டிகிட்டு இருப்பார். ஒரு ட்ராவல்ஸ் வச்சுருக்காரு போல். அதனால் ரூட் அவருக்கு அதிகம் தெரியும்னு நினைக்கிறேன்.
வாங்கப்பா போயிடு வாங்கப்பா நான் கூப்பிட்டு போறேன் அப்படின்ட்டாரு. ஓஹோ ஆக்சுவலாக இது ஒன் வே ப்ரோ. பைத்தியக்கார எதில் வந்துட்டு இருக்காங்க பாருங்க. கீப் லெஃப்ட்னு இருக்கு, அந்த பைத்திய குதி ரைட்ல போயிட்டு இருக்கு. நான் கூட சரியா அவருக்கு இப்படி கை காமிக்கும் ஏன் ரைட்ல போக சொல்றாரு, இவரு வேற எங்கேயும் போறாருன்னு பார்த்தேன். அப்புறம் பார்த்தா அந்த பைத்தியம் வந்துகிட்டு இருக்கு அந்த சைடு. ஐயோ பெட்ரோல் வரும் இல்லை ப்ரோ, ஒரு பாயிண்ட் தான் இருக்கு. ஐயோ போற வழியில பெட்ரோல் இல்லாட்டி வேலையே முடிஞ்சு. எப்படியாச்சும் போயிடணும்டா. ஐயோ ஐயோ ப்ரோ ஒன்ஸ் நீங்க ஊட்டில இருந்து பேக் சைடு இறங்கி வந்தீங்கன்னா அங்க எங்க பெட்ரோல் பங்க் பாக்குறீங்களோ ஃபில் பண்ணிருங்க. இந்த சைடு எல்லாம் வந்தா பெட்ரோலே கிடைக்காது போல. ஒரு இடத்துல கூட பெட்ரோல் பங்க் கிடையாது, ஃபுல்லா காடு தான். ரொம்ப நன்றிண்ணே.